ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் அண்ட் டீல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்ச் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்விட்ச் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது நம்ம தினந்தோறும் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தாங்க. அதாவது நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் கேஸ் இருக்கும். அதாவது நம்ம இந்த ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியும், இந்த ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடும், இந்த ஸ்விட்ச் போட்டால் டிவி ஓடும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்விட்ச் கேஸை நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். அன்றாடமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஒரு சில விஷயங்களை தான் நாம் கோடிங் வைஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது C++ல் ஸ்விட்ச் கேஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கேஸை நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறோங்க. எந்த மாதிரி கேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா ஸ்விட்ச் கேஸ். இந்த ஸ்விட்ச் கேஸ்ன்றது நம்மளுக்கு தேவைப்படுற கோடிங் பிளாக்கை மட்டும் ஸ்விட்ச் பண்ணி நாம் எடுத்து யூஸ் பண்ண போகிறோங்க C++ல். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதனுடைய டெஃபினிஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் எவாலுவேட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம கொடுக்க போகிற இன்புட், அந்த இன்புட் ஒரு சாதாரண எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் வேல்யூவாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் ஸ்விட்ச் போடுறப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரு ஃபேன் ஒர்க் ஆகணும்னு நினச்சோன்னா லைனாக ஒரு ஸ்விட்சாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகுதோ அந்த ஃபேன் அந்த ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு கம்பேர் அவர் எக்ஸ்பிரஷன். நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை வி ஆர் கோயிங் டு கம்பேர் வித் ஈச் கேஸ், அண்ட் இஃப் தர் இஸ் எ மேட்ச் த கன்சர்ன் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். இஃப் தர் இஸ் நோ மேட்ச், எந்த ஸ்விட்சும் ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போது டிஃபால்ட் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கை நம்ம ஒர்க் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாம் ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச்ன்ட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம், கேஸுன்ட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம், டிஃபால்ட்டுன்னு ஒரு கீவேர்டு, பிரேக்குன்ற கீவேர்டு. இந்த 4 கீவேர்ட்ஸ் தான் இந்த ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க இதனுடைய சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதாவது நாம் கொடுக்க போகிற இன்புட்டு தான் நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? நாம் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ தான் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ அந்த வேல்யூ இதுக்குள்ளே ஒர்க் ஆக போகுது. நம்மளுடைய ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் 1ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேபிள் 1. ஓகேங்களா? லேபிள் 1ன்றது நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் இங்கே கொடுக்குற வேல்யூ தான் நீங்கள் எக்ஸ்பிரஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இங்கே 1ன்னு நான் கொடுத்துருக்கேன்னா இங்கே நம்ம 1ன்றது ஃபஸ்ட்டு கேஸை எடுத்துக்கும். இங்கே ஏதாச்சும் ஒரு இன்டீஜர் வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவாக இருக்கான்றதை செக் பண்ணும். இல்லை அப்படின்றப்போ இந்த வேல்யூவாக இருக்கான்னு செக் பண்ணும். இதுவும் இல்லை அப்படின்னா இதே மாதிரி n டைம்ஸ் இருக்கிற வேல்யூவும் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் n வரைக்கும் எதுவுமே கிடையாதுன்னா கண்டிப்பாக அது டிஃபால்ட்டு தான் ஒர்க் பண்ணும். டிஃபால்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இல்லை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேஸ் 1 எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக்குன்ற கீவேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிரேக்குன்ற கீவேர்டு என்ன பண்ணுன்னா டோட்டலாக இந்த பிளாக்கை விட்டே வெளியே வந்துருங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பிளாக் இது வரைக்கும் இருக்குது பாருங்கள், இது ஸ்விட்ச் கேஸுடைய பிளாக். இந்த பிளாக்கை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் கேஸ், இது பிரேக். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பிரேக்குன்றது ஒரு பிளாக்கை விட்டோ ஒரு லூப்பை விட்டோ வெளியே வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிரேக்குன்ற கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு கேஸ் 1 மட்டும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பிரஷன் கேஸ் 1க்கு மட்டும் ஏற்ற மாதிரி இன்புட்டாக இருந்துச்சுன்னா இது மட்டும் ஒர்க் ஆகும். இல்லை கேஸ் 2 மட்டும் இருந்துச்சுன்னா கேஸ் 2 மட்டும் ஒர்க் ஆகும். கேஸ் 3 மட்டும் தான் கேஸ் 3 மட்டும் ஒர்க் ஆகும். கேஸ் 4னா கேஸ் 4 மட்டும் ஒர்க் ஆகும். கேஸ் nன்னா அது மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒர்க் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் எனக்கு டிஃபால்ட் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம எல்சி ஃபிளாட்டரை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்விட்ச் கேஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஏதோ ஒரு இன்புட் மட்டும்தான் ஒர்க் ஆக போகுது. அது இஃப் முதல்ல கண்டிஷனை செக் பண்ணும், எல்ஸ் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும், எல்ஸ் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். இது எதுவுமே ஒர்க் ஆகலாம் தான் எல்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க நம்மளுடைய ஸ்விட்ச் கேஸும். ஓகேங்களா? பட் இதில் என்னென்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பிரேக்குன்ற கீவேர்டு ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கேஸ் 1ம் ஒர்க் ஆகும், கேஸ் 2ம் ஒர்க் ஆகும். அப்போ இந்த பிரேக்குன்ற கீவேர்டு இருக்கிறதால தான் லூப்பை விட்டு வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 4 கேஸுமே ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம், 4த்தையும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் 1 போட்டுட்டு
அந்த கோட் பிளாக் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கேஸ் 2 ஒர்க் ஆகும். அந்த கோட் பிளாக் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கேஸ் 3 ஒர்க் ஆகும். அந்த கோட் பிளாக் முடிஞ்ச உடனே கேஸ் 4ம் ஒர்க் ஆகும். இது எப்போன்னா பிரேக்குன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணலன்னா. ஆனால் பிரேக்குன்றது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்விட்ச் கேஸில் தான். காரணம் என்னென்னா, ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஒர்க் ஆகணுன்ற ஒரு சில கண்டிஷன் வரும். அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த பிரேக்குன்ற கீவேர்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது எனக்கு வந்து தேவைப்படுறது ஒரே ஒரு அவுட்புட்டு தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது மட்டும்தான் தேவைன்றப்போ ஏதாச்சும் ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வர்றப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட் ஆகிடும் ஸ்விட்ச் கேஸில். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேஸ் 3 மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னா நான் இங்கே 3ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது கேஸ் 1 செக் பண்ணும் கிடையாது, 2 செக் பண்ணும் கிடையாது. கேஸ் 3 ஆமாம் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னோடனே கேஸ் 3 பிளாக்கை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? இது எதுவுமே இல்லை, நான் கொடுத்த இன்புட் இந்த எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டுன்ற இந்த கோட் பிளாக் ஒர்க் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதனுடைய ஃப்ளோவை நம்ம பார்த்துடலாம். இந்த ஃப்ளோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்விட்ச் கேஸுடைய ஃப்ளோ. ஓகேங்களா? நாம் கொடுக்க போகிற இன்புட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனை நம்ம கொடுப்போம். அந்த இன்புட் தான் இங்கே எக்ஸ்பிரஷனாக நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நாம் பார்த்தது தான் கேஸ் 1 இருந்துச்சுன்னா அந்த பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆக போதுங்க. எக்ஸிக்யூட் ஆகிட்டு டோட்டலாக எக்ஸிட்டுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? இல்லை நான் வந்து கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷன் வந்து கேஸ் 2க்கானது அப்படின்னா கேஸ் 2 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிளாக் 2 உடைய ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிட்டுக்கு வருங்க. இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 3 அப்படின்னா கேஸ் 3 மட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த பிளாக் மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வந்துருங்க. இல்லை நான் வந்து அதாவது இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி நம்மளுக்கு எத்தனை கேசஸ் வேணுமோ அத்தனை கேசஸ் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? அதில் இப்போ நான் nth கேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க. ஓகேங்களா? இது எதுவுமே இல்லை, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக டிஃபால்ட் பிளாக்காக தான் இருக்கும். அப்போ டிஃபால்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வருங்க. இது தாங்க ஸ்விட்ச் கேஸ் கண்ட்ரோலுடைய ஃப்ளோ. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் எப்படி பார்க்க போகிறோம்னாங்க, அதாவது ஸ்விட்ச் கேஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்விட்ச் கேஸ் வரும். தமிழுக்கு என் 1 எழுத்தவும், ஃபார் இன்ஃபர்மேஷன் இன் இங்கிலீஷ் +2 அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம இப்போ பண்ணலாம். நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஃபோனில் கூட பேலன்ஸ் செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதாவது 1ன்னா பேலன்ஸ் செக் பண்ணுறது, 2ன்னா இன்டர்நெட்டில் போய்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறது, 3ன்னா இந்த ஆஃபர் இருக்கான்னு பார்க்குற மாதிரி நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாம். இதை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம பாருங்கள், நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா iostream.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ரு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம எப்பயுமே எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது தான். conio.hன்ற ஹெட்ரு ஃபைலும் யூஸ் பண்ணியிருக்கோம், கிளியர் ஸ்க்ரீனுக்காகவும் getchக்காகவும். அதுக்கப்புறம் stdlib.hன்னு சொல்லிட்டு ஒரு புது ஹெட்ரு ஃபைலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சிஸ்டமை வந்து அந்த சிஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் சம்மந்தப்பட்ட லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது ஒரு ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர்றதுக்கோ இல்லை ஒரு ஸ்க்ரீனை ஸ்லீப் பண்ண வைக்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன், அதில் எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறதால அது மட்டும் ஒர்க் ஆகுங்க. சரி, இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன் கூட நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம் தான். இதில் வந்து நம்ம வந்து ஒரு மெனு மாதிரி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு இன்புட்டை நம்ம வாங்கிக்க போகிறோம். அதாவது int a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து அந்த வேரியபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் வந்து ஸ்விட்ச் கேஸை, அதாவது எக்ஸ்பிரஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பிரஷனை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான வேரியபிள் இங்கே ஏன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் வந்து இன்டீஜர் வேல்யூவாக நான் கொடுக்க போகிறேன். இன்டீஜராக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை நான் வந்து என்னுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறேங்க. என்ன அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய சாய்ஸை நம்ம என்டர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்டர்நெட் ஆஃபர்னு, இன்டர்நெட் பேக் ஆஃபர்ஸ்னு வச்சுருக்கோம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டாப் அப்ஸ்னு வச்சுருக்கோம். மூணாவது ஆப்ஷன் எக்ஸிட்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் 1 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்டர்நெட்டை பற்றின விஷயம் வர்ற மாதிரியும், ஆஃபர்ஸ் வர்ற மாதிரியும், 2 ப்ரெஸ் பண்ணால் டாப் அப்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வர்ற மாதிரியும், 3 ப்ரெஸ் பண்ணால் எக்ஸிட் ஆகிற மாதிரியும், ஸ்க்ரீன் எக்ஸிட் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்மளே க்ரியேட் பண்ணுற மெனு தான். ஓகேங்களா? வெறும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இது நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில், வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வந்து கீபோர்டில் இன்புட் வாங்குறாங்க. இதில் 3 சாய்ஸில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, 1 2
இல்லைன்னா 3 அப்படின்றதுக்காக நான் ஒரு வேல்யூவை நான் வந்து இன்புட் வாங்கணும் இல்லைங்களா, அதுக்கு நான் கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்க போகிறேன். ஏன்னா ரன் பண்ணுறப்போ யூசர் வந்து 1ன்னு கொடுத்தாருனா 1 ஒர்க் ஆகிற மாதிரியும், 2ன்னு கொடுத்தாருனா 2 ஒர்க் ஆகிற மாதிரியும், 3ன்னு கொடுத்தா 3ன்னு ஒர்க் ஆகிற மாதிரியும். அந்த ஏவுடைய வேல்யூ வந்து நான் 1ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற இடத்துல ஏவுடைய வேல்யூ வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1ன்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு கேஸ் 1 மட்டும் ஒர்க் ஆகுங்க. எப்படி கேஸ் 1 மட்டும் ஒர்க் ஆகும்னா ஏவுடைய வேல்யூ 1, கேஸ் 1 இந்த மாதிரி கோலன் போட்டிருக்கணும். அதில் என்ன ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி. இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. சி அவுட்டுன்றதுல டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆக போகுது. அதில் ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனையும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து சும்மா பிரிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா, ஏவுடைய வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அந்த கேஸ் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும். இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா 1 ஒர்க் ஆகும், 2ன்னு கொடுத்தேன்னா 2 ஒர்க் ஆகும், 3ன்னு கொடுத்தேன்னா 3 ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இப்போ 1ன்னு கொடுத்ததால எனக்கு இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸு இது மட்டும் ஒர்க் ஆகுங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ரீசார்ஜ் ஆஃபர்ஸ்ன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 249 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 249 இது 28 டேஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. இதுவே நான் 2ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஸ்விட்ச் ஆஃப் ஏல, அப்போ நான் 2ன்னு கொடுத்துட்டா எனக்கு செகண்ட் செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வரும். இதில் வந்து பிரேக்குன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா நீங்கள் கவனிக்கலாம். பிரேக்குன்ற கீவேர்டு எதுக்காகன்னா ஒரு பிளாக்கை விட்டு வெளியில் வர்றதுக்காகங்க. நம்ம வந்து இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதை பற்றி நீங்கள் முதல்ல ஒரு டாபிக் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது புரியும். ஓகேங்களா, ஸோ அப்போ பிரேக்குன்றது ஒரு பிளாக்கை விட்டு வெளியே வர்றதுக்கோ இல்லை ஒரு லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்காகவோ யூஸ் பண்ணுறது தான். இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து கீழே GetCHக்கு மேலே போட்டிருக்கிற பிளாக் தான் ஸ்விட்ச் கேஸுடைய பிளாக். ஸோ நான் பிரேக்குன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த பிளாக்கை விட்டு வெளியே வரும். கேஸ் 3ல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸிட்டுன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸிட்டுன்றது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து நம்மளுடைய ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர்றதுக்காக. இந்த எக்ஸிட் ஆஃப் 0க்காக தான் நான் stdlib.hன்ற ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா, ஸோ அந்த stdlib.h போட்டால் தான் எக்ஸிட் ஆஃப் 0 ஒர்க் ஆகும், இல்லைனா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். கேஸ் 1ன்னா ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் ஆகணும், கேஸ் 2னா ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் ஆகணும், கேஸ் 3னா எக்ஸிட் ஆகிடணும். இது 3 கேஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டிஃபால்ட் ஒர்க் ஆகுங்க. என்னென்னு ஒர்க் ஆகணும்னு நான் போட்டிருக்கேன்னா இன்வேலிட் ஆப்ஷன் நீங்கள் 1 2 3 கொடுக்கல, இன்வேலிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, என்ட்ரி ஒரு சாய்ஸ் கரெக்டான சாய்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரேக்குன்றதை நான் கொடுத்தேன்னா எனக்கு வெளியில் வரணும், அவ்வளோதான். ஓகேங்களா, நான் 1 கொடுத்தேன்னா 1 ஒர்க் ஆகும், 2 கொடுத்தேன்னா 2 ஒர்க் ஆகும், 3 கொடுத்தேன்னா 3 ஒர்க் ஆகும், 4 5 6 ஏதாச்சும் வேறு இந்த 3 நம்பரை தவிர வேறு ஏதாச்சும் நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட் கேஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 டிஃபால்ட். இப்போ நம்ம கம்பைல் பண்ணலாங்க. கம்பைல் பண்ணி நம்மளுடைய அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் கம்பைல் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்தவித எரர்ஸும் கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், இந்த மாதிரி வருங்க அவுட்புட்டு. என்ன வருது? 1ன்னா இன்டர்நெட் பேக் ஆஃபர்ஸு, 2ன்னா டாப்அப்ஸு, 3ன்னா எக்ஸிட், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு 1ன்னு நான் இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு 1க்கான அவுட்புட் வரும் பாருங்கள். ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் ஆர் ₹249, வேலிடிட்டி 28 days, 2 GB per day, 399 வேலிடிட்டி, இந்த மாதிரி. ஓகேங்களா, நான் அங்கே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆச்சுங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணிவிட்டு செகண்ட் இன்புட்டை நம்ம கொடுத்து பார்க்கலாமே. 2ன்னு கொடுத்து என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் அந்த டாப்அப் ஆஃபர்ஸ் மட்டும் வருது. ₹10 ஸ்டாக் டைமு உங்களுக்கு அதில் ₹7 7.5 வந்து உங்களுக்கு இதில் வரும், நோ வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நான் 3ன்னு கொடுத்து பார்க்குறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். 3ன்னு கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும், வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸிட் ஆஃப் உடைய ஒர்க் அதுதான். ஓகேங்களா, நான் 3 தவிர வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். 4ன்னு கொடுத்தா இன்வேலிட் ஆப்ஷன், என்டர் த சாய்ஸ் ஃப்ரம் தி மெனு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் இதை ரன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு இந்த மாதிரி வருது இல்லைங்களா. அதாவது நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் டூ வைல் லூப்பு, வைல் லூப், ஃபார் லூப்பை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. ஏன்னா டூ வைல் லூப்பு, வைல் லூப் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு இன்புட்டை கொடுத்துட்டு வெளியில் வர்றதை விட எனக்கு பெர்மனெண்ட்டாக மறுபடியும் வந்து த சேம் திங் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டூ வைல் லூப்பை ஆட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, ஸோ ஒரு தடவை மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து அதாவது டூ வைல் லூப் நான் யூஸ் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணணும்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் வந்து எஸ் நோன்னு கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டூ வைல் லூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதுவும் இது அப்படியே ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க பின்னு சொல்லிட்டு.
இது எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா டூ வைல் லூப்புக்காங்க. இங்கே டூ போடுறேன் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகணுங்க. ஓகேங்களா, டூ நம்ம எங்கே போடுறோமோ அந்த இடத்துலேருந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூ வைல் லூப். ஸோ இங்கே நான் டூ போட்டிருக்கேன். எது வரைக்கும் இந்த லூப் எனக்கு திருப்பி ஒர்க் ஆகணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு இந்த மெனு ஃபுல்லாகவேங்க, அதாவது கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இது எல்லாமே டிஃபால்ட்டு செக்ஷன் வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும்னா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஏன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும்னா, நான் வந்து தெரியாமல் நான் வந்து 5ன்னு கொடுத்துட்டேன்னா இன்வேலிட் ஆப்ஷன் ட்ரை அகெயின் அப்படின்ற மாதிரி. ஸோ மறுபடியும் நான் வந்து இன்புட்டை கரெக்டாக கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த டூ வைல் லூப் எப்போ வரைக்கும் எனக்கு வேணுமோ அப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிக்கலான்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் வைலுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேங்க. என்ன கண்டிஷன் நான் கொடுக்க போகிறேன்னா, இப்போ நான் வந்து அந்த கேரக்டர் பின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது நான் வந்து கீபோர்ட்லேருந்து ஒய்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகணும். என்னன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வெளியில் வந்துடணும். இதுதாங்க. ஓகேங்களா, ஸ்மால் ஒய்யாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து கேபிட்டல் லெட்டர் ஒய்யாக இருக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட இது மாதிரி டூ வைல் லூப்புக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதே தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பி ஈக்குவல் டு ஒய் ஸ்மால் ஒய் கொடுத்துருக்கேன். ஆர் இது வந்து பைப்லைன் சிம்பிள்ன்றது ஆருங்க. ஓகேங்களா, இப்போது பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய்ன்றதையும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கேபிட்டல் ஒய் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுத்தாதாங்க அது வந்து கேரக்டர் வேரியபிளாக இருக்கும், இல்லைன்னா அது வந்து கேரக்டர் வேரியபிளாக எடுத்துக்காது. நம்ம கேரக்டர் வேரியபிள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏபிசிடி எல்லாமே கேரக்டர் வேரியபிள்னாலே நம்ம சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். டூ ஒயில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒயில் கண்டிஷனுக்கு அப்புறம் ஞாபகமாக நம்ம செமிகோலனை போடணுங்க. ஓகேங்களா, டூ ஒயிலுக்கு எப்பயுமே செமிகோலன் போட்டாகணும், இல்லைன்னா அந்த டூ ஒயில் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செமிகோலனை நம்ம போட்டுடுறோங்க. ஓகே, ஸோ அப்போது செமிகோலன் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராக்கெட்ஸை நான் ஒழுங்குபடுத்திக்கிறேன். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் தனியாக நடுவில் ஆர் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செமிகோலன் போட்டுக்கிறேன். ஒயில் ஹோல் கண்டிஷன். இப்போ என்னென்னா என் கீபோர்ட்லேருந்து நான் ஒய்ன்னு கொடுத்தேன்னா திருப்பி ரிப்பீட் ஆகணும். நான் வேறு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துறேன்னா எனக்கு ரிப்பீட் ஆகாமல் வெளியே வந்துடும். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயிலு நான் கொடுக்குறப்போ சி இன் அப்படின்னு நான் ஏன் இந்த இடத்துல பி கொடுக்குறேன்னா கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்கணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வார்னிங்ஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன வார்னிங்னு பார்த்தீங்கன்னா பாசிபிளி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஈக்குவல் டு கொடுக்குறப்போ நல்ல ஞாபகமாக 2 ஈக்குவல்ஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம சிங்கிள் ஈக்குவல்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி தாங்க ஒரு சில வார்னிங்ஸ் எல்லாம் வரும். அது தப்புங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராமே ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் கூட போயிடும். ஆக்சுவலாக வார்னிங்கால் நம்மளுக்கு எரர் வந்து வரல, வார்னிங் தான் வந்திருக்கு. இது கரெக்டாக ஒழுங்குபடுத்திக்கோங்க. டபுள் ஈக்குவல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வார்னிங்கே வரல பாருங்கள். அந்த வார்னிங்கே வராததால் இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் க்ளீனாக ரன் ஆகுங்க. ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கொடுக்குறேன். 1 கொடுத்த உடனே அந்த 1உடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாச்சும் நம்ம கேஸ் இதுக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துல நான் வந்து ஒய்ன்னு கொடுத்தா தான் மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆகுது பாருங்கள். என்னென்னா இந்த இடத்துல ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்க போகிறேன். என்னென்னா நம்மளுக்கு ஒய் கொடுக்கணும்னு தெரியணும் இல்லைங்களா, அது என்ட்ரு அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூவை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி நம்ம காமிக்கணும். ஓகேங்களா, ஸோ டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு இதில் எஸ் ஆர் நோன்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ப்ராக்கெட்டில் நான் y/n நான் கொடுக்குறேங்க. டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா y/n அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ இந்த டூ யூ வாண்ட் டு கண்டினியூவால் என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு மெனு திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃபோன்லேயே இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேலன்ஸ் செக் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், இது உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து 1 நான் கொடுத்தேன்னா கேஸ் 1 மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அதனுடைய ஆப்ஷன்ஸ் மட்டும் வரும். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நம்ம கீபோர்ட்லேருந்து ஒய்ன்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டோம்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகுங்க அதே மெனு. அப்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2ன்ற வேல்யூவை நான் கொடுத்தேன்னா செகண்ட் கேஸ் மட்டும் எனக்கு ஒர்க் ஆகுது பாருங்கள். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ் அப்படின்றப்போ நம்மளுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகுங்க. ஓகேங்களா, நான் நோன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வந்துடுங்க. ஓகேங்களா, நான் மறுபடியும் ஒயின் கொடுத்த உடனே மறுபடியும் எனக்கு மெனு ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஆப்ஷன்ஸில் நான் வந்து 8ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா இன்வேலிட் ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, 3க்குள்ளே நம்ம கொடுத்தா தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். நான் என்னன்னு கொடுத்தேன்னா எனக்கு இது மாதிரி வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் டூ யூ வாண்ட் டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுடைய
ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டூ வைல் லூப்பையும் இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.